அவர் பார்த்தா ஆசீர்வாதம், ஜெபிச்சா விடுதலை, நடந்தா நித்திய ஜீவன், உக்காந்தா உன்னத அனுபவம். அவரை ஊழியக்காரர் அடைய அந்த ஆண்டவரே கொடுத்து வச்சிருக்கணும். அன்பானவர்களே, ஐயா நடத்துற கன்வென்ஷன் கூட்டங்கள்ல அலை மோதும் போதும். இப்பொழுது சகோதரருடைய தகப்பனார் சகோதரரை பற்றியும் இந்த ஊழியத்தை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் உயர்த்தி பேசுவார். அப்பா என்ன ஸ்டிக்கும் இல்லாமல் கண்ணாடி இல்லாமல் வராது? ஆண்டவரும் இரட்சகருமாகிய என்னுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லார்கிட்டையும் கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் போல இருக்கு, அதனால சாதாரண தமிழ்ல பேசுறேன். பேசுங்கப்பா, பேசுங்க. 25 வருஷமா ஊழியம் பண்ற, வளரவே மாட்டியாடா? இன்னும் உன்னை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? என்னப்பா? நான் பிரசங்கம் பண்ண, நான் பாட்டு பாடின, நான் ஜெபம் பண்ண, என்னோட சாதனை, என்னோட ஊழியம், என்னோட விசுவாசம், இதுல என்னோட விசுவாசி வேற. யாரா நீ? You are just a messenger, not the message. You are so much preoccupied with yourself and your ministry, man. நீயே உனக்கு விக்கிரகமாயிட்ட. தேவராஜ்யத்தை வளர்க்கறியா இல்ல ஓ ராஜ்யத்தை வளர்க்கறியா? இவன் இப்படி ஆனதுக்கு நீங்களும் ஒரு காரணம். ஊழியக்காரனை கன பண்ணுங்க, வேண்டான்னு சொல்ல, அதுக்காக இப்படியா? பாஸ்டரையோ ஊழியக்காரனையோ மையப்படுத்தி உங்க விசுவாச வளர்ச்சி இருக்க கூடாது. ஆண்டவரையும் அவருடைய வசனத்தையும் மையப்படுத்தி தான் வளரணும். எங்க அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர்? நீ ஆண்டவரை நம்பி ஊழியத்துக்கு வந்தியா இல்ல பாஸ்டரை நம்பி ஊழியத்துக்கு வந்தியா? ஜால்ரா அடிக்கிறத விட்டுட்டு ஜீசஸ பாரு. என்னமோ பெரிய லிஸ்ட் போடுற, இத பண்ணிட்ட அதை பண்ணிட்டேன்னு. ஆண்டவர் உனக்கு பண்ணதை என்னைக்காவது லிஸ்ட் போட்டிருக்கியா? இதுல டாப் 10 டாப் 5 வேற. கேவலமா இல்ல? என்னடாச்சு உங்களுக்குலாம்? கேவலம். யூடியூப் வியூஸ் வச்சு பெருமை பீத்திக்கிற. சரிப்பா, அதுல எத்தனை பேர் மனம் திரும்பினா தெரியுமா உனக்கு? இல்ல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட தெரியுமா? நீ ஊழியக்காரனா இல்ல உலகத்தான? ஏய் ஏய், மனம் திரும்புவது ஒண்ணும் புதுசு இல்லையா உனக்கு? அப்பா, அண்ணன் தானப்பா? ஏய், அட்வைஸ்ல மனம் திருந்தாதவன் அவமானத்துல மனம் திரும்புவான் பார். என்ன பத்தி இல்லையே, எல்லாம் இயேசு பத்தி.